வியூவர்ஸ் நாம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அழகான அழகு குறிப்பு பத்தி தான் நம்ம இந்த வீடியோல முழுக்க பார்க்க போகிறோம். இது எதுல தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மாதுளப்பழ தோல்ல நம்ம தயாரிக்க போகிறோம். மாதுளப்பழ தோலை என்ன செய்யணும் அப்படின்னா, தண்ணீர் விட்டு நல்லா அவிக்கணும். அவிச்சு என்ன செய்யணும் அப்படின்னா, மிக்சியில் போட்டு அந்த தண்ணியை ஜூஸுக்கு எடுத்துக்கலாம். மாதுளப்பழ தோல்லையும் கொஞ்சோண்டு ஜூஸுக்கு எடுத்துக்கிட்டு, கொஞ்சம் மிச்சம் உள்ள மாதுளப்பழ தோல்களை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, ரொம்ப கசப்பான ஒரு மாதுளம்பழ ஜூஸ் குடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு நம்ம வந்து பியூட்டிஷியனுக்காக நம்ம எடுத்துக்கலாம். சரி, இந்த மாதுளப்பழ தோலை நாம் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, மிக்சியில் போட்டு என்ன செய்யணும், அரைச்சிக்கணும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். கன்னியாகுமரியிலேருந்து நான் என்ன செஞ்சுருந்தேன் அப்படின்னா, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாமே போட்டு ஒரு பேக் கொடுப்பாங்க. அதாவது 50 ரூபாய் தான். கன்னியாகுமரி மக்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கன்னியாகுமரிக்கெலாம் போகும்போது 2-3 பேக் வாங்கி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன செஞ்சுக்கலாம், அதை வந்து பயனுள்ளதாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வச்சுக்கலாம். இந்த மாதிரி பேக் வாங்கி போட்டுக்கிட்டு நாம் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, கொஞ்சம் போல் நல்லா வறுத்துக்கணும். நம்ம வாங்கிட்டு வந்து ஒவ்வொன்றையாக தனித்தனியாக வறுத்து மராட்டி மூக்கை என்ன செஞ்சுக்கணும், நல்லாவே வறுக்கணும். வறுத்துக்கிட்டு நாம் என்ன செய்யணும், மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும். அந்த மாதிரி தூளை என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மாதுளப்பழ தோலோடு சேர்த்து என்ன செஞ்சுக்கணும், மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சிக்கிட்டு நீங்கள் இந்த பேக்கை நீங்கள் முகத்தில் போட்டு பாருங்கள், அப்படி ஒரு பளபளப்பாக இருக்கும். இதில் கூட பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம பச்சை கற்பூரம், படிகாரம் லைட்டாக கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ப்ளீச்சிங்காக இருக்கும். சரி, ஓகே. இன்றைக்கி ஒரு அழகு குறிப்பை பற்றி பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எழிலரசி. நன்றி, வணக்கம்.